ஒரு தலைமுறை என்பது 25 ஆண்டுகள் என்றது 30 ஆண்டுகள். தலைவர் இறந்து 37 ஆண்டுகள் மேலே ஆகிவிட்டது. இன்றைய தலைமுறை இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவரை பற்றி தெரிய வேண்டும். அதான் முக்கியம். நாம் மகாத்மா காந்தியை பற்றி படிக்கின்றோம், எல்லா தலைவர்களையும் பற்றி படிக்கின்றோம். எம்ஜிஆரை பற்றி இன்றைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும். அதுக்காக தான் சொற்பொழிவு லெக்சர். ஏன்னா நிறைய மாணவர்கள் இருக்காங்க, எதுக்காக இங்கே கம்பல்சரி அட்டனன்ஸ் போட்டு உட்காந்து வச்சிருமான்னு நினச்சிருப்பீங்க. இதுக்காக தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தலைவர்கள் தான் நீங்கள் பார்க்கிறீங்க, எல்லாம் சோஷியல் மீடியா தலைவர் தான் பார்க்கிறீர்கள். நிஜ தலைவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் திரைப்படங்களில் எப்படி நடித்தாரோ அப்படியே வாழ்க்கையில் கடைபிடித்தவர். வரும்போதெல்லாம் பார்த்திருப்பீர்கள், அவருடைய பொன் வாக்கியங்கள் பாடல்கள் அங்கெங்கே வைக்கப்பட்டுள்ளது. அது திருக்குறள் போன்றது. வாழ்க்கையில் அவருடைய பாடல்களை கடைபிடித்தால் முன்னேறலாம், ஒழுக்கமாக இருக்கலாம். நான் சில பாடல்களை உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் கிடக்கிறது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிளந்து கிடக்கிறது. முன்னாடி இருவருக்கெல்லாம் அர்த்தம் தெரியும், பின்னாடி இருவருக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. என்ன அர்த்தம்? காற்று நீர் வான் பூமி இதெல்லாம் பொதுவில் இருக்குது, இந்த பூமி மட்டும் பிளந்து கிடக்குது. ஏன்? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. ஏன்? பக்கத்தில் கர்நாடகா மகாராஷ்டிரக்கும் போன வாரம் சண்டை பெல்காமில். யாருக்கு அந்த ஏன்? நம்மளுக்கு திருத்தணி கூட சண்டை இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் அன்றைய தலைவர் யோசித்தார். 2000 ஆண்டுகள் முன்பு கணியன் பூங்குன்றன் என்ன சொன்னார்? யாதும் ஒரே யாவரும் கிளியர். அதான் இங்கிலீஷில் குளோபலைசேஷன் சொல்கிறோம். உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் குளோபலைசேஷன். யாருக்கும் எந்த சொந்தமும் இல்லை, பூமி என்பது அனைவருக்கும் பொது. அடுத்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். பதவி வரும்போது பணி வர வேண்டும் தோழா. ஒரு முறை அண்ணா சொன்னாரு, பதவின்னா என்ன? தோல்ல போற துண்டு, பெரிய துண்டு போட்டிருப்பாரு, நான் அப்படி தூக்கி போட்டு போயிடுவேன்னார். வேஷ்டி தான் எனக்கு முக்கியம், துண்டு முக்கியம் இல்லை. வேஷ்டி என்பது எனக்கு மானம், வேஷ்டி என்பது எனக்கு கட்சி, துண்டு என்பது எனக்கு பதவி. பதவி இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம், வேஷ்டி தான் எனக்கு முக்கியம். அதுதான் பதவி வரும்போது பணி வேணும் தோழா. இதுதான் இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இதுதான் பிஸ்னஸ் ஸ்கூலில் சொல்லித்தராங்க. அன்றைக்கி எம்ஜிஆர் இதை சொல்லிட்டாரு. மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்னன்னா, ஒருத்தர் கம்பெனியில் சிஇஓ ஆகும் போதோ மேனேஜர் ஆகும் போதோ ஹம்பிளாக இருக்கணும், பணிவாக இருக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சொன்னால் ரத்தன் டாட்டா. அவர் டாட்டா காரில் தான் போனார், இண்டிகா காரில் தான் போனார். ஜிம்மி டாட்டான்னு அவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தார். ஒரு சிங்கிள் பெட் அப்பார்ட்மெண்ட்ஸில் பாம்பேயில் இருக்கார். ஒரு சமயம் எனக்கு தெரியல, ரத்தன் டாட்டாவை எம்ஜிஆரோட ஃபாலோவரான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, அப்படிதான் சிம்பிளா இருக்கணும் அப்படின்றார். அதோடைய அடுத்த பாட்டு, என்ன வளம் இல்லை நம் தாய் நாட்டில், ஏன் கை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இதோட அர்த்தம் என்ன? மாணவர்கள் சொல்றேன். மேக் இன் இந்தியா. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இருக்குதுன்னா மேக் இன் இந்தியா, பை இன் இந்தியா. இதை தான் அவர் சொல்றார். அந்த காலத்திலேயே நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை, எதுக்கு கை நாட்டணும், எது வெளியூரில் போகணும், உழைத்த வேண்டும். நம்ம செய்ய முடியாது, நம்மகிட்ட எல்லா நிலமும் இருக்குது, எல்லா ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணணும், இங்கேயே செய்யணும். அதை தான் மேக் இந்தியான்னு இப்போ நம்ம சொல்கிறோம். அதோட முக்கியம், படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு பாரு, ரொம்ப பிடிச்சது. மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். இதோட அர்த்தம் சில பேருக்கு தான் புரியும். செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு உலகத்தில், கோட்டீஸ்வரர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. நிறைய பொருள் இருக்கும், கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. இன்றைய தலைமுறையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்ப சொல்றேன், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். அதுதான் முக்கியம். எதுக்காக சொல்றேன்னா, இன்று எல்லா மதத்திலையும் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாத்திலும் சொல்றது கீப் ஷேரிங். கடவுள் நம்மளுக்கு கொடுப்பதே மற்றவர்களுக்கு கொடுக்கத்தான். அது அறிவாகட்டும், பணமாகட்டும், அன்பாகட்டும், ஆசையாகட்டும். அட்ரஸ் சொன்னார் எம்ஜிஆர், அதை தான் கொடுத்து கொண்டே இருங்க அப்படின்னு. எனக்கு போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருக்கு. அடுத்து ரொம்ப எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இது மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம்.
இங்கே தலைவராக போகிறவங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, அங்கேயும் இருக்கீங்க, இங்கேயும் இருக்கீங்க. வெள்ளை வேஷ்டி வெள்ளை கட்டும் மட்டும் தலைவர் இல்லை, சிஇஓவும் தலைவர் தான், நீங்களும் தலைவராக போகிறீங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இதை தான் நீ மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சொல்கிறான். ஒரு HR ட்ரைனிங் கொடுக்குறான், ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்த உடனே என்ன சொல்கிறான், இதெல்லாம் வேணும். அதெல்லாம் அன்றைக்கே சொல்லிட்டார். அவர் MBA படிக்கல, காலேஜ் படிக்கல, ஸ்கூல் படிக்கல, எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில் தான் அனுபவப்பட்டது. இப்படி தான் ஒரு தலைவன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் அவருடைய பாடல்கள். நிறைய நான் நிகழ்வில் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இருக்க பெரியவங்ககிட்டலாம் நான் போய் பேசுவேன். ஐயா செகண்ட் சாருக்கு மோடு போய் பேசுவேன். பொன்னையார்கிட்ட பின்ன 2 நாள் கூட ஃபோனில் பேசினேன். இவங்ககிட்டலாம் யார் வந்து MGR கிட்ட பார்த்து பழகினாலும் அவங்ககிட்ட போய் நான் பேசுறது. அவர் பிச்சாண்டி IAS சார்கிட்ட பேசுவேன். யார் அவர்கிட்ட பேச எனக்கு ஒரு ஆவல், என்ன குட்டி குட்டி கதைங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்பப்போ எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. கவிஞர் கண்ணதாசன் வாழ்க்கையில் மறக்க முடியாத பேர். கவிஞர் கண்ணதாசன், TMS, MGR மூவர் கூட்டணி, சிறப்பான கூட்டணி. ஆனால் கவிஞருக்கு வந்து கொஞ்சம் வாய் அதிகம், கொஞ்சம் மனக்கசப்பாயிடுது MGRக்கும் அவருக்கும். அதில் வந்து நாடோடி மன்னன் படத்தில் சொல்கிறாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுக்கிறேன், இந்த படம் ஓடனா நான் மன்னன், ஓடலைன்னா நாடோடின்றார். ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் லேட்டாக வராரு. அது அன்றைக்கி 8 மணிக்கு எல்லாரும் ஸ்டூடியோக்கு வந்துடணும். இவர் மட்டும் 12, ஏன்னா ரொம்ப லேட். அவர் தெரியும், கவிஞரோட பழக்க வழக்கங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஊரில் இருக்கிற எல்லா கட்ட பழக்கமும் உண்டு. காலையில் 12 மணிக்கு தான் வரார். வந்தவுடனே தலைவர்கிட்ட போய், தலைவரை மன்னிச்சிடுங்க ஒரு லேட் ஆகிடுச்சுன்றார். அதுக்குள்ளே பட்டுக்கொட்டையார் உள்ளே இருக்கிறார். அந்த பாட்டு எழுதி காட்டுறார். என்ன பாட்டு தெரியுங்களா? தூங்காதே தம்பி தூங்காதே, அந்த பாட்டு. சந்தர்ப்பமே அதோடு அவருக்கு முடிந்தது. அப்போ தான் இவரால் தான் வாலி உள்ளே வராரு. TMSோட மனக்கசப்புனால SPB உள்ளே வரார். அப்போ கவிஞருக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு. அப்படியே இவர் மேடையில் பேச ஆரம்பிச்சிடுறார். MGR நிறைய பேசுகிறார். எல்லாம் முடிந்தது. 77 முதலமைச்சராகிறாரு. ஒரு நாள் வந்து தலைவர் வந்து கண்ணதாசன் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணிவிட்டு, நான் பேசுறதை மட்டும் கேட்டுக்கோ, சம்மதன்ற வார்த்தை தவிர வேறு எதுவும் நீ பேசக்கூடாதுன்றார். சரி சொல்லுங்க அப்படின்றாரு. நான் உன்னை அரசவை கவிஞராக நியமிக்கின்றேன். சம்மதம் வார்த்தையை தவிர எதுவும் சொல்லக்கூடாது, சம்மதம் சொல்லிடுறாரு. ரொம்ப கௌரவமாக வைத்திருக்கார். 1981ஆம் ஆண்டு 3ஆம் பேரை தான் கடைசி கண்ணே கலைமானே அந்த பாட்டு எழுதிட்டு அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்காவில் போய் இறந்துடுறார். இறந்த உடனே தலைவருக்கு செய்தி வருது. முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு அரசு மரியாதையுடன் ஏர்போர்ட்டுக்கே போய் அவருடைய டெட் பாடி ரிசீவ் பண்ணுறாரு. அரசு மரியாதையுடன் எல்லாம் நடக்குது. இறுதி ஒரு வண்டியில் ஏற்றிடுறாங்க. இவர் வந்து முதல்வர் வேஷ்டி மறைச்சு கட்டுன்னு அந்த வண்டியில் ஏறுறார். ஏறி கவிஞரோட தலை எல்லாருக்கும் தெரியணும்னு ஒரு ஸ்டூலை வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, தன்னை சண்டை போட்டவர், என்னை திட்டியவர், அவருக்கு அந்த மரியாதை செய்கிறாருன்னா என்ன? என்னை திட்டியவனுக்கும் நான் மரியாதை கொடுக்க வேண்டும், அவருடைய திறமைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவருடைய தமிழுக்கு மரியாதை கொடுக்கும் என்று நினைத்தவர். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதோட பொருள், ஒரு விஷயத்திலும் ஒரு பொருள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா NT ராமாராவ், MGR அண்ணான் தான் கூப்பிடுவார். MGR பார்த்து தான் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தவர் ஆந்திராவில். அவரிடம் பேசி 1980ஆம் ஆண்டு தெலுங்கு கங்கா திட்டத்தை எடுத்துகிட்டு வரார். சென்னைக்கு இன்னைக்கு தண்ணீருக்கு வர்றது காரணமே தெலுங்கு கங்கா திட்டம் தான். அடுத்தது காவேரி. உங்களுக்கு தெரியும், காவேரினாலே பிரச்சனை தான். திடீர்னு ஒரு நாள் இவர் பெங்களூர் போகிறார். இவர் வந்து அது முன்னாள் செக்ரட்டரியேட்லாம் பேசுகிறாரு. என்ன பிரச்சனைன்னா, தெலுங்கு கங்காலையும் தண்ணி வேணும், காவேரிலையும் தண்ணி வேணுன்றாங்க. பேசாமல் தூங்கிடுறார். மறுநாள் கார் எடுத்துன்னு பெங்களூர் போயிடுறார். யாருக்கு எதுவும் தெரியாது. போய் குண்டுராவ் CM வீட்டு இதில் கார் நிற்குது. இவன் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி அந்த செக்ரட்டரிக்கு பேசுகிறாங்க. தமிழுக்கு முதல்வர் வந்திருக்கா, அவங்க முதல்வரை பார்க்கணும். அவங்க என்னங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டில் எதுவும் வந்து நிற்கிறீங்கன்னு. உடனே இப்போ குண்டுராவ் அப்படியா MGR வெளியே நிற்கிறார், உள்ளே வர சொல்லுங்கன்னா. உள்ளே வரனோடனே காலையில் சிற்றுண்டி அவங்க குண்டுராவுடைய மனைவி பரிமாறுறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்காங்க. MGRக்கு கொஞ்சம் விக்கல் வருது. உடனே குண்டுராவுடைய மனைவி வந்து தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. இதுக்காக தானம்மா நான் வந்தேன், ஒரே வார்த்தை, இந்த தண்ணிக்காக தானமா இங்கே வந்தேன்றாரு. குண்டுராவ் உடனே புரியுது. மறுநாள் தண்ணி திறக்கப்பட்டது. அவர் யாருக்கும் லெட்டர் எழுதலை, கோர்ட்டுக்கு போல. நட்பு, அண்டை மாண்டலுடைய நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். சென்ட்ரலோட சண்டை போடல, மற்ற ஸ்டேட்டோட சண்டை போடல, நேராக போனார், வாங்கிட்டு வந்துட்டார். அந்த கார்டு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்கிறேன்.
அவருக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்பு. ராமாவரம் தோட்டத்துக்கு தினமும் லெட்டர் வரும், நிறைய லெட்டர் வரும். அப்படியே பார்த்துட்டு அவர் பிச்சாண்டி சார் என்கிட்ட சொல்லுவார், இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு. அவர் சம்பர் சார் இருந்தார், எல்லா செக்ரட்டரிட்டும் நான் போய் பேசுவேன். அவங்க அப்பப்போ எனக்கு இதெல்லாம் வந்து குட்டி கதைகள் சொல்லுவாங்க. சொல்லும் போது பார்த்துட்டே இருந்தாராம். ஒரு அழுக்கான ஒரு கவர் இருந்துதான், அந்த கவர் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டாராம். முடிஞ்சிடுச்சு, 1 மாதம் ஆகிடுச்சு. திடீர்னு ராமாவரத்துலேருந்து தலைமை செயலத்துக்கு கார் போகுது. காரை திருப்புன்றார், கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இறங்குது. போலீஸில் வயர்லெஸ் கடன்னு சொல்கிறான். எங்கே போகுது, முதல்வர் எங்கே போகல, காரை போகுதுன்னு. ஒரு சிறிய திருமண மண்டபம் அங்கே போகிறேன்னு சொல்கிறாரு. போலீஸ் கடன்னு போய் நிற்கிறான். ஒரு முதல்வர் 10 நிமிஷத்தில் வராருன்னு யாருக்கும் புரியல. அந்த திருமணத்தில் போய் இறங்குறாரு. ஒரு பணம் அவரை எப்பவுமே 5-10 கொடுக்க மாட்டார், 50,000 1 லட்சம் தான் இங்கே இருக்குங்களாம் தெரியும். ஒரு கவரை தூக்கியானத்தில் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு ஒன்றும் புரியல, கட்சிக்காரனும் ஒன்றும் புரியல. போயிட்டு வந்த பிறகு அந்த கல்யாணத்தை யார் நடத்தினான்னு போய் கேட்குறாங்க. யாருன்னா கோடம்பாக்கம் ராம் தியேட்டரில் பிளாட்ஃபார்மில் செப்பல் தைக்கும் தொழிலாளி காப்லர். அவரை கேட்குறாங்க, உங்களுக்கு எம்ஜிஆர் முன்ன பின்ன தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, எப்படி வந்தாருன்னா அவருக்கும் புரியல. அப்புறம் செக்ரட்டரி சொல்கிறாராம், அந்த கவரில் அழுக்கான கவர், அந்த கவரில் எழுதியிருக்காராம், என் முதல் திருமண பத்திரிகை என் குலதெய்வத்துக்கு அனுப்புகிறேன், வேற எதுவும் இல்லை. என் முதல் வீட்டு பத்திரிகை குலதெய்வத்துக்கு அனுப்புறேன்னு வந்து போறார். அது தெய்வம். இது வந்து மக்களை அவர் எவ்வளவு மதித்தார் அப்படின்றதுக்கு உதாரணம். இதெல்லாம் பொருள், ஒன்னொருத்திலும் ஒரு பொருள் எடுக்கணும். அதுக்காக தான் எல்லாம் சொல்றேன். அடுத்த நிகழ்வு வந்து அவர் வந்து சினிமா நடிக்கிறப்போ காரில் விழுப்புரம் போயிட்டு வர்றார். ரயில்வே கேட்டில் கார் நிற்குது. அங்கே ஒரு பாட்டி வந்து முறுக்கு வித்துட்டு இருக்காங்க. இவர் போய் முறுக்கு வாங்குறார். இவர்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லை. சரின்னு 100 ரூபா கொடுத்துற. அந்த அம்மா சில்லறை கொடுக்குது, வேண்டாம் நீ வச்சுக்குமான்னு சொல்லிட்டு வந்துடுறார். அதோட அந்த நிகழ்வு முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இவர் படம் எடுக்கிறார். எல்லாருக்கும் சினிமா நல்ல ஒரு ஆசை, டைரக்ஷன் படம்லாம் ஒரு ஆசை. படம் எடுக்கும் போது தான் ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறார். செய்தியெல்லாம் வருது, அவர் சொத்தெல்லாம் விற்க போகிறாருன்னு. அப்போ ஒரு மணி ஆர்டர் வருது இவருக்கு விழுப்புரத்துலேருந்து. 100 ரூபாய் மணி ஆர்டர் வருது. யார்? அந்த முறுக்கு வித்த பாட்டி அந்த 100 ரூபாய் வந்து 8வது வள்ளலுக்கே தானம் பண்ணுறாங்க. உலகத்தில் விட 7 வள்ளலுக்கு அப்புறம் வந்த 8வது வள்ளலுக்கே தானம் பண்ணுறாங்கன்னா மக்கள் அவளை எவ்வளோ விரும்புனாங்கன்னு பாருங்க. இதுக்காக சொல்லப்படுறது. அண்ணா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லை, அவருக்கு கேன்சர்னு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச பிறகு கூட சொல்ல வேணான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, மக்கள் என்ன நம்பி ஓட்டு போட்டாங்க, என்னுடைய உடல்நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் அனௌன்ஸ் பண்ணார். என்னுடைய ஆக்சுவல் என்னவோ மக்களுக்கு தெரியணும் அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு அமெரிக்கா போகிறாரு. போயிட்டு வந்த பிறகு சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்க. காங்கிரஸ் உறுப்பினர் கேள்வி கேட்குறாங்க, எவ்வளோ செலவாச்சு, யார் செலவு எடுத்துக்கிறது, அரசாங்க செலவு எப்படி ஒரு செய்ய முடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து. அப்பற்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா எந்த பதிலும் சொல்ல. நாளைக்கு சொல்கிறேன்னு உட்காந்துடுறாரு. மறுநாள் திருப்பி அதே கேள்வி கேட்குறாங்க. முதல்வர் ஏன் சொல்லவில்லை, ஏதோ மறைக்கிறார்கள் அப்படின்றாங்க. நான் இன்னைக்கு பதில் சொல்கிறேன் கேட்டுங்க. என்னுடைய முழு செலவையும் இங்கே இருக்கிற சட்டமன்ற முடிவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஏற்றுக்கொண்டார். அதை நான் ஏன் சொல்லவில்லை என்றால், நேற்று அவர் சட்டசபைக்கு வரவில்லை, மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு வேளை சாப்பாட்டை போட்டாலும் எவ்வளோ விளம்பரம் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியும். ஒரு கைக்கு கொடுப்பது மற்ற கைக்கு தெரிவிக்கக்கூடாதுன்னு கொடுத்தவர் புரட்சி தலைவர். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும், அது மற்ற தெரியாமல் பண்ணணுன்றதுக்காக தான் அதை சொல்கிறேன். பொருள் ஒரு இடத்துல நான் பொருள் சொல்கிறேன். அடுத்தது அவர் வந்து ஒரு மீட்டிங்க்கு போகிறாரு. மீட்டிங் போன உடனே மீட்டிங் முடிஞ்சிடுது, பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகு கிளம்பிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் கூட்டம் அலமோது மேடையில். அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிக்கு ஒன்றும் புரியல, என்ன அலமோதுது, எதுக்கு இவ்வளோ அடிதடி நடக்குது, லட்டிச்சார்ஜ் நடக்குது, என்னன்னு யாருக்கும் புரியல. அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி போகிறாரு. எதுக்கு தான் தலைவர் தான் கிளம்பிட்டார், இங்கே என்ன கூட்டணும். ஒன்றும் இல்லை, தலைவர் இந்த கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு சோடா குடித்தாரு, அதில் பாதி சோடா இருக்குது, அந்த சோடா எனக்கு வேணும்னு அவ்வளோ கூட்டாங்க. மக்கள் வந்து கோயிலில் ஒரு பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி ரொம்ப நல்லா பண்ணார். அந்த சோடா எடுத்து ஒரு அண்டா நிறைய தண்ணியை போட்டு அதை ஊற்றிட்டார். எல்லாரும் கொடுங்க அப்படின்ட்டார். பிரசாதம் தானே வேணும், எடுத்துங்க அப்படின்ட்டார். எதுக்காக சொல்கிறேன்னா, மக்கள் எவ்வளோ அவளை விரும்புனாங்கன்றதுக்காக தான். உதவி செய்ததில் அவருக்கு ஈடுபாடு அதுக்கு மேலும் யாரும் கிடையாது. இலங்கை தமிழருக்காக அதிகம் செய்தவர் புரட்சி தலைவர் தான். எல்டிடி பிரபாகரன் அவர்களை அழைத்து பெரும் பொருள் உதவி செய்தார். அவர் 1987ஆம் ஆண்டு இறந்த போது
தமிழ்நாட்டு பத்திரிகையில் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்தார் எல்டிடி பிரபா. நான் சரி, இது இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. வேற யாருக்காம விளம்பரம் கொடுக்கவில்லை. புரட்சி தலைவர் ஒருவருக்கு தான் வருந்துகிறோம் என்ற விளம்பரம் தந்தார். எதுக்காக சொல்றேன்னா, தமிழ் மேல உள்ள ஈடுபாடு, நேர்மைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர். ஒரு முறை செங்கல்பட்டுல வந்துட்டு இருக்காரு, கார்ல நல்ல மழை, ஒரு மரத்தடியில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நிற்கிறார். இவர் நிறுத்த சொல்றார். அப்போ முதல்வர் இல்லை, இவர் நடிகர், திமுக ஆட்சி, இவர் நடிகர். நிறுத்தி அந்த கான்ஸ்டபிளை காரில் இறங்குன்றார். அவர் யாரோட காருன்னு கேட்குறாரு அந்த கான்ஸ்டபிள். ரொம்ப நேர்மையான கான்ஸ்டபிள். இவர் கண்ணாடி இறக்கி நான் தான்ன்றாரு. ஓ நீங்களா அப்படின்றார். வந்து உட்காருங்க, நான் வரமாட்டேன், எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நான் ஒரு தடவை போலீஸ், நான் ஒரு கான்ஸ்டபிள் தான், ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பைசா வாங்கிட்டேன்னா நாளைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, நான் வரமாட்டேன். 2 தடவை கேட்டு போயார், வரல. சரி நீ எந்த ஸ்டேஷன் சொல்லுன்னு கேட்குறாரு. என்ன மாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் பேரை சொல்லி முடிஞ்சிடுச்சு. மறுநாள் வந்து செங்கல்பட்டு ஸ்டேஷன் ஃபோன் வருது. இன்ஸ்பெக்டர் ஃபோன் எடுக்கிறார். எம்ஜிஆர். ஐயோ எம்ஜிஆர்னு எழுந்து நின்று பேசுறாரு. ஸ்டேஷனே அலருது. ஃபோன் பண்ணி யாருங்க அவர் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு கான்ஸ்டபிள். ஐயா என்ன தப்பு பண்ணிட்டாங்களான்னாரு. இல்லை நேற்று நான் கூப்பிட்டேன், வரமாட்டேன். இல்லை அவர் வந்து லூசுயா, அப்படிதான் ஐயா, பழக்க தெரியாதையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஏன்னா அவன் ரொம்ப ஒரு பைசா கூட வாங்க மாட்டான், அவன் டீ கூட குடிக்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு அவர் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது காசு இல்லாமல் அழறான் அப்படின்றார். அப்படியான்னு ஃபோனை வச்சுட்டு மறுநாள் ஒரு கட்டு பணம் வருது. யாருன்னே தெரியாது அவருக்கு. நேர்மையானவர்களை பாதுகாக்க வேண்டும், அதுதான், அது மாதிரி தான் வேணுன்றது தான் அவருடைய எண்ணம். அதுமாதிரி மரியாதை கொடுத்தல், இது என்னுடைய தந்தை எனக்கு சொன்னது. அவர் சொன்னதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு தடவை அவரும் எம்ஜிஆர் வந்து அம்பாசிடர் காரில் பின்னாடி உட்காந்து, கூலிங் கிளாஸ் இருக்கும், போகும்போது இவர் பக்கத்து சீட்டில் உட்காந்தார், முதல்ல அந்த பக்கம் வந்திருக்காரு. லைனாக கான்ஸ்டபிள்லாம் விஷ் பண்ணிட்டே வராங்க. திருப்பி வந்து தலைவர் விஷ் பண்ணுறாராம். இவர் கேட்டிருக்காரு, ஏங்க நீங்கள் விஷ் பண்ணுறது அவர் தெரியுமா, கூலிங் கிளாஸ்குள்ளே தானே விஷ் பண்ணுறீங்கன்னு. அவன் மரியாதை கொடுத்தா நம்ம திருப்பி மரியாதை கொடுக்கணும். அவன் சிறியவனோ பெரியவனோ, அவன் உனக்கு வணக்கம் சொல்கிறான்ல, நீ திருப்பி வணக்கம் சொல்லு. நீ வணக்கம் சொல்கிற அவன் தெரியணும்னு அவசியம் இல்லை. உன் மனசுக்கு நீ அன்னைக்கு சொன்ன கொடுத்து நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். யார் எனக்கு வந்து திரும்பி பண்ணோம். ஏன்னா அது வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து வணக்கம் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அவருக்கு வந்து இங்கே வருகை தந்துள்ள முன்னாள் அமைச்சர் அக்ரி அண்ணன் அவர்களை வருகின்றவர். அடுத்த பொருள், ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக காரில் சென்று கொண்டிருக்கின்றார். அவர் உதவியாளர், ஓட்டுநர். அண்ணா அவருக்கு பொடி போடும் பழக்கம் உண்டு. ஒரு நிலத்தின் ஓரம் நின்று பொடியை போட்டு கொண்டிருக்கின்றார். அங்கே நிலத்தில் வேலை செய்த பெண்கள்லாம் ஓடி வருகிறார்கள், கொடியை பார்க்கிறார்கள், காருக்குள்ளே எட்டி பார்க்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள். அண்ணாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த பெண்களை அழைத்து கேட்கின்றார், எதற்குமா வந்தீங்க போனீங்கன்னு. எம்ஜிஆர் கொடி பார்க்குது, எம்ஜிஆர் இருக்குன்னு நினச்சி வந்தோம் அப்படின்றார். பிராண்டிங், இதை தான் உங்கள் ஸ்கூலில் சொல்லித்தராங்க. பிராண்டிங், லோகோ. அந்த பிராண்டிங் எவ்வளோ நல்லா பண்ணா பாருங்க. கருப்பு சிகப்பையும் கனெக்ட் பண்ணிட்டார். நீங்கள் ஒரு சினிமா பார்த்தா கருப்பு சிவப்பு இருக்கும். எங்கே ஒரு எப்படி வந்து புடவையில் இருக்கும், வேஷ்டியில் இருக்கும், கொடியில் இருக்கும், எதனா கோலத்தில் கூட இருக்கும். பிராண்டிங். அண்ணா ஒரு பிராண்டு, கலர் ஒரு பிராண்டு, இதெல்லாம் பிராண்டிங். அவருக்கு எப்பவுமே இந்த 7 தான் வந்தது. 1917 அவர் பிறந்தது. 1947 அவர் முதல் நாயகனாக நடித்தது. 1967 அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆனது. 1977 அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனது. 1987 அவர் மறைந்தது. அவர் வந்து முப்பரை கண்டவர். எப்படின்னா 3 பிறவி. எப்படின்னா 1970 முதல் பிறவி,
1967 குண்டு அடிப்பார். எம்.ஆர். ராதா சுட்ட பிறகு கடைசி நாள் வரை அவர் குண்டோடு தான் இருந்தார். அன்றைக்கி தான் ஒரு குரல் மாறுது. அதாவது பிரச்சாரத்துக்கவே போகாமல் ஜெயிச்ச முதல் எம்எல்ஏ பரங்கிமல்லை எம்எல்ஏ அவர் தான். ஆனால் 1984 உடல்நிலை குணப்பட்டு யூஎஸ்க்கு போகிறாரு. நியூயார்க் ப்ரூக்லின் மாநிலத்தில் ஸ்டேட் டவுன் யூனிவர்சிட்டியில் இருக்கார். அந்த வீடியோ நீங்கள் கூகுள் பண்ணால் தெரியும். அந்த கணீர் குரல் வலம்புரி ஜான், உங்களுக்கு எவ்வளோ பேர் வலம்புரி ஜான் தெரியும்னு தெரியல, அந்த குரலை கேளுங்க. அதில் கேட்ட பிறகு என்ன இது வரைக்கும் எம்ஜிஆர் வந்து தொப்பி கண்ணாடி இல்லாமல் யாரும் பார்த்தது கிடையாது. அந்த ஒரு வீடியோவில் மட்டும்தான் இருக்கும். அதில் பார்க்கும்போது அப்போ வந்து சொன்னாங்க அவர் இறந்துட்டார், ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க, என்னென்னவோ சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த வேர்ல்டு 1984. இவ்வளோ ஐடி விங் இருக்கு, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணது 1984 தான். அந்த ஒரு வீடியோவில் சிஎம் ஆனார், வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த ஐடியாஸ் பாருங்க. இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க சத்துணவு கண்ட சரித்திர நாயகன். என்னன்னா அவருக்கு சாப்பாடு இல்லை. என்எஸ் கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும். என்எஸ் கிருஷ்ணன் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்ட வசதியானவர் மதுரை என்எஸ் கிருஷ்ணன். அவர் யார்கிட்டும் உதவியும் கேட்க மாட்டார், இறங்கி வந்து பேச மாட்டார். அந்த காலத்து ஆளுங்களாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய குடும்ப குழந்தைங்களுக்கு பணம் இல்லை திருமணம் நடத்துறதுக்கு. தலைவர் தான் போகிறாரு, அவருபடி யாரும் ஒத்துக்க மாட்டுறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கா, தலையணை அடியில் பணத்தை வச்சுட்டு வந்துடுறாரு. மறுநாள் கேட்குறாரு, எழுந்து எம்ஜிஆர் வந்திருந்தா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி கண்டுபிடிச்சேன்? ஏன் ரூமுக்கு வந்து ஏன் தலையணையில் பணம் வைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும் இருக்குதுன்றார். அப்புறம் நடந்தது. அப்புறம் சொல்கிறாரு, எம்ஜிஆர் சொல்கிறாரு, நான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தேன், நானும் எங்கள் அண்ணனும். எங்கள் அம்மா வந்து அரிசி இல்லை வீட்டில், நீங்கள் தான் அன்றைக்கி ஒரு படி அரிசி எட்டுன்னு கொடுத்தீங்க, வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு எவனோ சாப்பாட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சத்துணவு திட்டத்தை எட்டுன்னு வந்தது. செருப்பு செப்பல் திட்டம். அவர் செக்ரட்டரி அன்றைக்கி பேசிட்டு இருந்தார். ஒரு நாள் காரில் போனாராம். பிச்சாண்டி எவ்வளோ பேர் செப்பல் போடாத போகிறாங்க பாருன்னா. எதுக்கு தலைவரை? இல்லை நீ எண்ணிட்டு வான்னாராம். சேலத்தில் எண்ணிட்டே வந்திருக்காரு. அவர் போய் நீ பின்னாடி காரில் வா, 60% செப்பல் போடலன்னாராம். அந்த வீட்டில் போய் அந்த அடுத்த நிகழ்ச்சி போகிறது கூட ஒரு ஸ்கீம் பண்ணணும், எல்லாருக்கும் காலணி கொடுக்கும், செப்பல் இல்லாதவங்களாம் செப்பல் போடுங்க அப்படின்னு இருக்காரு. அதாவது தனக்கு என்னென்ன கிடைக்கலையோ மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற விஷயம்தான். எல்லாத்தோட முக்கியமான விஷயம், அவர் முதல்வர் ஆன பிறகு 1 சென்ட் நிலம் வாங்கவில்லை. எந்த கேஸும் இல்லாமல் மறைந்த ஒரே தலைவர் அவர் தான். இல்லை, இது எதுக்காக சொல்றேன்னா, டிரான்ஸ்பரண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுதான் இன்னைக்கு சொல்றாங்க. ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் உடனே வந்து அது ஓரியன்டேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன ஓரியன்டேஷன்? நீ க்ளீன் ஹேண்டாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதை தான் அன்றைக்கி அவர் சொல்லிட்டு போடுறார், டிரான்ஸ்பரண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். 1982 வந்து என்னுடைய தந்தைக்கு வந்து பப்ளிக் பஸ்ஸில் வராரு. கவர்மெண்ட் பஸ்ஸில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது. எம்எல்ஏ தென்னமரத்தில் இருக்கார். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, உடம்பு சரியில்லை ஸ்கூலுக்கு போகல. அப்போ வந்து எங்கள் அம்மாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் சும்மா பண்ணாதீங்கம்மா, நான் உடம்பு சரியில்லை லீவ் போட்டுக்கிறேன், நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு. இல்லை வந்து பாருன்றாங்க. அந்த ஜன்னலை திறந்து பார்க்குறேன், சூரியனை திடீரில் பார்க்குற மாதிரி இருக்குது. தலைவர் உள்ள உட்காந்து இருக்கார். என்ன அந்த காலை வேஷ்டி திறந்து பார்த்து, ஒரு முதல்வர் வந்து ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு வந்து நடப்புதா? இதெல்லாம் நடக்குமா? அந்த சீன் எனக்கு எப்போ திருப்பி ஞாபகம் வந்துச்சுன்னா, இப்போ பாகுபலின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து சத்யராஜ் ஒரு பேட்டி கொடுக்குறார். அதில் ஒரு சீன் வரும், பாகுபலியை போய் சத்யராஜ் வெட்டுற மாதிரி ஒரு சீன் வரும். திடீர்னு திரும்ப ஒன்று பாகுபலின்னு அப்படியே உட்காந்துருவார். அப்போ வந்து டைரக்டர் கேட்டார், அது எப்படி நடக்குன்னு. திடீர்னு ஊரில் இன்னைக்கு எம்ஜிஆர் தோணுனா எப்படி ஃபேஸ் ரியாக்ஷனோ அப்படி இருக்கணும்னு சொன்னாராம். நீங்கள் அதை போய் பாருங்கள், சத்யராஜோட ஃபேஸ் ரியாக்ஷன். திடீர்னு உயிரோட எம்ஜிஆர் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு ரியாக்ஷன். அது மாதிரி ஒரு ரியாக்ஷன், வாழ்க்கையில் மறக்க முடியாத ரியாக்ஷன். அவரை பொறுத்த வரைக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவும். அவர் வந்து ஒரு 7-8 பேரை செலக்ட் பண்ணார். அதில் நம்ம வேந்தரும் ஒருத்தர். அதை 7-8 கல்லூரிகள் கொடுக்குறார். எதற்காகனா, இவர்கள் 1000 குடும்பங்களை உருவாக்குவார்கள், லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குவார்கள். அவரால் தான் இன்னைக்கு 500 கல்லூரி இருக்குது, வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்ஜினியர் வரான். அதனால தான் இவ்வளோ ஐடி பார்க், இந்த ஓஎம்ஆர் எல்லாம் வந்தது காரணம் அவர் தான். ஐடி பார்க் வந்ததே காரணம் அவர் தான். அதுக்காக தான் ஒரே எல்லாம் இன்னைக்கு அவர் விஐடியில் இல்லாத வசதிகள் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அவர் போட்ட விதை. ஆனால் விதைத்த தலைவனின் கால் இந்த மண்ணில் படவில்லை. அதுதான் ஒரே குறை. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே எம்ஜிஆர் தான். ஆனால் அவர் கால் இந்த மண்ணில் படவில்லை. அதற்காக தான் உள்ள நுழையும் போது எல்லாரும் பிள்ளையார் சிலை வைக்கணும்னு, எம்ஜிஆர் சிலை இருக்குது, வேற எதுவும் தேவையில்லை. கடைசியா ஒரே ஒரு அவரை பற்றி, ஆண்ட போதும் தலைகணம் இல்லாதவர்,
மாண்ட போதும் மடிகணம் இல்லாத ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்றும் அவர் புகழை பாடுவோம். இந்த அரங்கத்திலிருந்து மாணவர்கள் வெளியே செல்லும் போது நான் சொல்ல ஒரு கருத்து உங்கள் மனசுக்குள்ளே போனால் போதும். நான் பெருசாலாம் ஆசைப்படல. ஒரே ஒரு கருத்து உங்கள் மனசில் போனால் நீங்கள் அனைவரும் முன்னேறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.